ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராஜா பவி விலாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சம்மர் டைம்ஸில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாங்காய் கிடச்சதுன்னா இந்த மாதிரி மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகா 1, அப்புறம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, உங்களுக்கு வேணும்னா செத்தி கூட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வரும்போதே சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவு பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த கிளாஸ் மாதிரி வரும் இல்லையா பதம், அந்த மாதிரி வந்தால் போதும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளோட முக்கியமானது மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அதோட தண்ணி போகிற அளவு நல்லா பார்த்திங்கன்னா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்த சாப்பாடை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர எல்லாம் பார்த்திங்கன்னா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சூப்பரான பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.